ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையானது மறு ஒன்றிப்பு முயற்சியின் 90வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டுதோறும் மறு ஒன்றிப்பு ஆண்டு விழாவும் சபை சங்கமமும் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது நம்முடைய ஒன்றிப்பின் அடையாளமாகவும் தோழமையின் அடையாளமாகவும் நாம் கூடி வருவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா தொற்று நோயின் விளைவினால் ஏற்பட்டிருக்கும் சூழல் காரணமாக நாம் இணைந்து வர இயலாமல் இருக்கிறோம். இத்தருணத்தில் ஊடகத்துறை வாயிலாக நாம் அனைவரும் இணைந்து இருக்கிறோம், உள்ளத்தால் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் இதில் பங்கேற்கின்றோம். இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை பகிர்ந்து கொள்கின்றோம். மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையானது மறு ஒன்றிப்பையும் மறைத்தூது பணியையும் சிறமேற்கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மாரிவானியோஸ் ஆண்டகை உண்மையை நாடியவர், உண்மை திருச்சபையை கண்டடைய, உண்மை திருச்சபையில் கடந்து வர விரும்பியவர். நம்முடைய வாழ்வில் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை தேடி நடப்பவர் அந்த உண்மையை கண்டடைந்து விட்டால் அதனுடைய தூதுவராகவே அவர் மாறிவிடுகின்றார். இதுதான் மாரிவானியோஸ் ஆண்டகையின் வாழ்க்கையில் நடந்தது. சத்திய சபை கத்தோலிக்க திருச்சபையே என்பதை கண்டடைந்த அவர் அதனுடைய தூதுவராக மாறுகின்றார். மறு ஒன்றிப்பு பணி என்பது ஆண்டவருடைய ஜெபத்திலிருந்து உருவான ஒரு பணிக்கடமை. யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தாமே ஜெபிக்கின்றார், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று. இந்த ஜெபத்தையே மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை தன்னுடைய விருது வாக்காக எடுத்திருக்கின்றது. எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய, குறிப்பாக ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களை ஒன்றிணைக்கின்ற, ஒன்றுபடுத்துகின்ற கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்ற அழைப்போடு ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அடிப்படையாக கொண்டு உலக மீட்புக்காக கொண்டு வந்த அந்த மீட்பின் செய்தியை மக்களுக்கு கொடுப்பதற்கு இந்த திருச்சபையை ஆண்டவர் தாமே தந்திருக்கிறார் என்ற உணர்வில் சத்திய சபை அதுவே என்பதை கண்டடைந்த போது அந்த சபையில் கடந்து வந்து அந்த சபையோடு மறு ஒன்றிப்படைந்தார். மார்த்தோமா இந்த திருத்தூதரான தோமையார் இந்திய நாட்டில் ஆண்டவர் இயேசுவின் மீட்பு செய்தியை விதையாக விதைத்தார். அந்த விதை வளர்ந்து செழித்தோங்கி வளர்ந்தது. மார்த்தோமா கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பிற்காலத்தில் அவர்கள் வளர்ந்து வந்த அந்த மரபு செல்வமும் வளர்ந்து வந்த வழிபாட்டு பாரம்பரியங்களும் சிதைக்கப்பட்டது, மாற்றியமைக்கப்பட்டது. இதன் விளைவாகவே திருச்சபையில் பிளவுகள் ஏற்பட்டது. அந்த பிளவு நீக்கப்பட வேண்டும், ஏற்பட்ட அந்த காயம் ஆற்றப்பட வேண்டும் என்று விரும்பிய மாரிவானியோஸ் ஆண்டகை அதற்காக தன்னையே அர்ப்பணம் செய்தார். ஒரு துறவியாகி திருச்சபையின் அன்புக்கு பாத்திரமாக மாறி திருச்சபையில் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை என்ற ஒரு புதிய வழிபாட்டு முறையாக கத்தோலிக்க திருச்சபையிலே உருவாவதற்கு அவர் காரணமாயிருந்தார். இவ்வாறு உண்மையை அறிந்து உண்மையின் தூதுவனாக அவர் மாறி இருக்கின்றார். எனவே மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை எப்போதுமே மறு ஒன்றிப்பு பணியை மட்டுமல்ல, மறைத்தூது பணியையும் தனது கடமையாக எடுத்திருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்வில் நற்செய்தி அறிவிப்பு என்பது அவருடைய பணிகளுள் ஒரு பணி அல்ல. அவருடைய பணியே நற்செய்தியை அறிவிப்பதுதான். இந்த நற்செய்தியின் அறிவிப்பு பொருளாக இருப்பது இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துதான் அறிவிப்பு பொருள். நற்செய்தி அறிவிப்பு பணியில் இருக்கிற நமக்கு ஒரு அறிவிப்பவர் இருக்க வேண்டும்.
அனுப்பப்படுபவர் இருக்க வேண்டும், அறிவிப்பு பொருள் இருக்க வேண்டும். மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் திரு வழிபாட்டு முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கையானது விசுவாச கோட்பாடுகளாக, நம்பிக்கை அறிக்கையாக, கட்டளைகளாக, அதுபோன்று நம்முடைய அறிவுக்கு செல்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையான நற்செய்தி பணி எப்போது நடைபெறும் என்றால், எப்போது நம்முடைய நம்பிக்கை ஒரு வாழ்க்கை பாணியாக மாறுகின்றதோ அப்போதுதான் நம்முடைய பணி மறைத்தூது பணியாக மாறும். அதற்கு திருச்சபை இன்று அழைப்பு விடுக்கிறது. அனைவரும் கிறிஸ்தவ நம்பிக்கை, நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை வாழ்வாக்குவோம். அந்த வாழ்வு பிறருக்கு சாட்சியமாக மாறும். இதனுடைய ஒரே லட்சியம் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்துவோம். அதை பிறருக்கு வாழ்வால் அறிவிப்போம். அது எல்லோரையும் இயேசுவே அறிய செய்யும். இதுவே நற்செய்தி பணி, மறுவண்டிப்பு பணியும் மறைத்தூது பணியும் இணைந்து போகின்ற ஒன்று. இந்த விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அனைவருக்கும் இந்த தோழமையின் அல்லது நட்புறவின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதோடு இணைந்திருப்போம், இணைந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.